இந்த படம் மற்ற கமர்ஷியல் படத்துலேருந்து எனக்கு ஏன் நேம் வாங்கி கொடுத்ததுன்னா, நான் ஹரிஸ் எழுதினாலையோ கெத்தை எழுதினாலையோ கிடையாது. இவங்க நான் எழுதி அதை இவங்க எனக்கு பண்ணி கொடுத்ததுனால தான் வந்துச்சு. பாலசரவணனோட ஃபேமிலியை மேடை கலைக்கிறோம். ரொம்ப எமோஷன், அப்படியே எனக்கு ஆப்போசிட். கோலிவுட் சாம்பியன்ஸ் ஆஃப் 2024 டீம் லப்பர் பந்து. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Ship Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்ல கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் நம்பர் 1 gold buying company. Presented by Ramraj Mrithu Towels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். நம்மளுடைய வெரி ஓன் செல்லக்குட்டி தான் இன்னைக்கு அவர் வாங்கக்கூடிய இந்த விருது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விருது. தன்னுடைய கெரியரில் நிறைய ஏற்றம் இறக்கங்களை சந்திச்சுட்டே வந்தால் கூட இன்னைக்கு கன்சிஸ்டண்ட்டாக நல்ல கதாபாத்திரங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தரை தமிழக மக்கள் ஓட்டு போட்டு அவங்களுடைய பெஸ்ட் காமெடி ஆக்டர் ஆஃப் த இயராக சூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அவர்? ஏவியில் அவரை கொண்டாடுறோம், மதுரைக்காரங்களாம் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அரங்கமே கொண்டாடி அவரை மேடைக்கு கூப்பிடுறோம். கணக்கானக்காலத்துல வந்தாரு. முதல் படங்கள்ல இருந்து நிறைய படங்கள் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கப்போ டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவர் பார்த்தா மதுரைக்காரரு, குட்டி புள்ளியில நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாப்ல. ஒரு கருத்துள்ள படம். அந்த படம்லாம் மனசுல பதிகிற மாதிரி நடிச்சிருந்தால அவரோட கேரக்டர் அவ்வளவு குணசித்திரமா மாமா மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி அப்படி இருக்கும் அந்த அவரோட ரோல். லவ் யூ பாலா சரவணனே. நிறைய படத்துல நல்ல காமெடி ரோல்ஸ் பண்ணிருக்காரு. பன்னியரும் பத்மினியும் பீட கடைசியில அவர் ஜம்ப் பண்ணி தான் காரே ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவு நாள் பீடியா இருந்தவர் டக்குன்னு பார்த்தா அவர் தான் லக்கி சாம் ஆயிருவாரு. அவரோட காமெடி ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். டைலாக் தான் அவர் பேசுற விதமே சூப்பரா இருக்கும். அந்த அட்டன் டைம்ல அந்த காமெடி டெலிவரி டைம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். ரீசெண்டா லப்பர் பந்து இவ்வளவு டைம் வேணாலும் பார்க்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அற்புதமா நேச்சுரலா இருக்கும், தரமா செஞ்சு விட்டுருப்பாரு. காமெடியான ரோல் பண்றதுன்னா அது பாலா சார் வந்து பெஸ்ட்னு சொல்லலாம். டெலிவரி டைம் அந்த ஒருத்தர திட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த பேட் வேர்ட்ஸ்ல அது கூட ஒரு யூனிக்கா அப்படியே பர்ஃபெக்ட்டா பண்ணிடுவாரு. 52 ரன் அடிச்சு ஒருத்தன் கைதட்டல, சும்மா வந்து நின்னுச்சு இப்படி அலறாங்க. அந்த அண்ணன் வந்து நம்ம மதுரை மண் சார்பா, மதுரை மக்கள் சார்பா அந்த அண்ணனுக்கு கண்டிப்பா அவார்ட் கொடுக்கறதுல நாங்க எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுவோம். பெஸ்ட் காமெடியன் அவார்டு வாங்குறதுக்கு நாங்க வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சோம். தேங்க்யூ பிளாக் ஷீப். லவ் யூ பாலசரவணனே. பெஸ்ட் காமெடியன் பாலசரவணன் அவர்களுக்கான விருதிற்கான நேரம். அவார்டு வாங்குறவர் வந்துட்டாரு. கொடுக்கறதுக்கு ஒருத்தர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இவரை கொண்டாடுறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த படைப்பை கொடுத்த அந்த மொத்த டீமும் சேர்ந்து அவரை கொண்டாடணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர், ரப்பர் பந்தினுடைய டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள், அண்ட் இந்த படத்துல இவரோடு இணைந்து பணிபுரிந்த நம்மளுடைய திருச்சி சரவணகுமார் அண்ணன், TSK அண்ணன் அவர்கள், ஜென்சன் பிரதர். எஸ், ஸோ டிஜிட்டலில் இருந்து சினிமா நோக்கி வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ரப்பர் பந்து அகிலா அவர்கள். பெஸ்ட் காமெடியன் ஆஃப் தி இயர் பாலசரவணன் அவர்கள். பாலசரவணன் அண்ணனை பற்றி நல்லதாக 4 வார்த்தைகள். ஏவியில் பேசுனதை விட நம்ம பேசிட முடியும். இவரை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் நிறைய வேலை பார்த்தோம். காளி வெங்கடண்ணனை எழுதும் போதே முடிவு பண்ணிட்டேன் இவர் தான் அந்த கேரக்டர் பண்ண போகிறாருன்னு. எழுதி முடிவு பண்ணிட்டேன் இந்த கேரக்டர் வந்து பாலசரவணன் தான் பண்ணணும். வெறும் காமெடினா மட்டும் பரவாயில்ல, எனக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் எப்பயுமே என்னன்னா, இவர் கணக்கானும் காலங்களாக இருக்கட்டும், குட்டி புள்ளியாக இருக்கட்டும், நான் வந்து இவருக்குள்ளே இருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் இவ்வளோ தான் எமோஷன் கொடுப்பேன். நான் ரொம்ப மீட்டர் அதிகமாகவும் போக மாட்டேன். அதே மாதிரி ஹியூமருக்கும் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ தான் வரும். அப்படிங்கும்போது என்னை யார் பிரதிபலிப்பா? எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் கத்தியில் நடக்கிற மாதிரியானவர். ஸோ அப்போ எனக்கு வந்து எழுதி முடித்தோடனே முடிவு பண்ணிட்டேன் இது பாலசரவணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் இவரை டீமில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன். தென் வந்து அந்த ஜெராக்ஸ் கடை சீன் வரைக்கும் இவரை நான் ஜட்ஜ் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் நம்பிட்டேன். அன்னைக்கு தான் இவருக்கு ஆசிட் டெஸ்ட் மாதிரி எனக்குமே அந்த சீக்வன்ஸை நான் எப்படி எடுக்க போகிறேன். பாலசரவணன் இருந்து கவுண்டர் வந்துடும். இப்போ ஜென்சனும் அவரும் பேசிக்கிற இந்த கேரக்டர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும், அவர் பண்ணிடுவார், இவங்க பண்ணிடுவாங்கன்னு. பட் அந்த ஜெராக்ஸ் கடை சீக்வன்ஸில் தான் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஏன்னா
ரொம்ப கரெக்டாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன் அன்னைக்கே எடுக்கும்போது நான் சொல்லிட்டேன், ஐயா இதுக்கு இந்த படம் வெறும் நீங்கள் காமெடியன் கிடையாது. அதே மாதிரி நான் இவர் சொல்லுவார், நான் வந்து ஹரிஷ்க்கு ஃப்ரெண்டாக காமெடி. நான் சொன்னேன், யாருக்கிட்டையும் இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டு ஹரிஷ், நீங்கள் ஹரிஷ் ஃப்ரெண்டு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹீரோ, ஹரிஷ் லைஃப்பில் அவர் ஹீரோ. ஸோ எப்பயுமே நம்ம லைஃப்பில் நம்ம தான் ஹீரோவாக இருப்போம், நம்ம கூட இருக்கிறவங்க ஹீரோ ஃப்ரெண்டு. ஆனால் இந்த சினிமாவில் மட்டும்தான் ஒருத்தரை பிடிச்சி இன்னொருத்தர் ஹீரோ ஃப்ரெண்டு, ஹீரோவுடைய லவ்வரு, ஹீரோவுடைய அம்மா, ஹீரோவுடைய அப்பா, இப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், யாருக்கிட்டையும் இதுமாதிரி சொல்லாதீங்க, முக்கியமாக ஏன் முன்னாடி சொல்லாதீங்க, இது தனியாக உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறமா நான் அவுட் ஆஃப் ஃபுல்லாக படம் பார்க்கும்போதே சொல்லிட்டேன், ஐயா நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் ஒரு இதாக இந்த அவார்டை பார்க்குறேன். பாலசரவணனுக்கு காத்தாடி ரோல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னலாம் சொல்லணும் அதே டிட்டோ தான் இவருக்கு. இவர் ஜென்சன் வந்து பாலசரவணன் வந்து நம்பி இறக்குனேன். ஜென்சன் வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட். ஏன்னா அயலி வெப் சீரிஸ் கணேஷ்னு எடிட்டர், அவர் தான் எனக்கு காமிச்சாரு. அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ நான் காஸ்டிங்கில் இருந்தேன். நம்ம எப்பயுமே படம் பார்க்கறோம்னா நான் இவங்களை எங்கேருந்து தூக்கி போடலாம், இவங்கிருந்து ஏதோ ஒன்று டேலண்ட்டை தானே நம்ம தேடுறோம் இல்லைங்களா, நமக்கு யாரெல்லாம் யூஸ் ஆவாங்கன்னா அப்போ கரெக்டாக அந்த ரோல் பண்ணும்போது இல்லை இந்த மனுஷன் கரெக்டாக இருப்பார், ஆள் கொஞ்சம் ஏழரெல்லாம் பண்ணுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்சனை நம்பினேன். ஜென்சனும் என் நம்பிக்கையை காப்பாற்றினார். டிஎஸ்கேவுக்கு நம்ம ஒன்று சொல்ல தேவையில்ல, டிஎஸ்கே மூத்தவர் இந்த இதுலேயே. டிஎஸ்கே அந்த மிமிக்ரி தான் அவருடைய வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன். ஏன்னா அதுல இருந்து உடைச்சிட்டு வரது. பட் நான் மிமிக்ரி எப்படி பார்த்தேன்னா அப்சர்வ் பண்றது தான். அவ்வளோ ஒருத்தவங்களை அப்சர்வ் பண்ணும்போது நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம என்ன சொல்றோமோ அவரை பிடிச்சிட்டு பண்ணிடுவார்னு நினைச்சேன். அதை ரொம்ப சீக்கிரமா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நாள்லாம் நடிக்கல படத்துல, மொத்தமா ஒரு 4-5 நாள் தான் அவ்வளோ ரோலையும் பண்ணாரு. ஸோ டிஎஸ்கே உங்களுக்கும் நன்றி. நன்றி மேடம். எல்லாருக்குமே வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்த லாஸ்ட் பட் நான் லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, பட் இது கொஞ்சம் பெருசுங்கனால நான் சொல்றேன். அந்த பொண்ணு இவங்க என் கூட கனாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிவாஷினி அந்த ஒரே ஒரு சீன்ல மட்டும் தான் அவங்க கிரிக்கெட்டரா வருவாங்க. ஆனா அவங்க கிரிக்கெட்டரை நம்ப வச்சதுக்கு ரீசன் அவங்க தான். அந்த ஸ்டாண்ட்ஸ் போச்சு அவங்களுக்குள்ளே கிரிக்கெட்டர் அந்த இதெல்லாம் அத்லெட் இருந்தனால ஸோ அவங்க அதை அந்த சீக்வன்ஸை ரொம்ப இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மற்ற கமர்ஷியல் படத்துல இருந்து எனக்கு ஏன் நேம் வாங்கி கொடுத்ததுன்னா நான் ஹரிஷ் எழுதினாலையோ கெத்த எழுதினாலையோ கிடையாது. இவங்க நான் எழுதி அதை இவங்க எனக்கு பண்ணி கொடுத்ததுனால தான் வந்துச்சு. ஸோ இந்த அவார்டு இவங்க 4 பேருமே கூட ஸோ ரொம்ப நன்றி. நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது லப்பர் பந்து படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் கெரியர்லையும் சரி லைஃப்லையும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். எங்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு இந்த விருதை வாங்கியிருக்கோம்னாமே அதுக்கு லப்பர் பந்து படத்தில் நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான், அந்த காத்தாடி கதாபாத்திரம் தான், உங்கள் எழுத்து தான் காரணம். உங்கள் அன்புக்கும் உங்கள் எழுத்துக்கும் உங்கள் இயக்கத்துக்கும் உங்கள் வாய்ப்புக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. லப்பர் பந்து பட தயாரிப்பாளருக்கு நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட ரிவ்யூஸ் மூலமாக விமர்சனங்கள் மூலமாக எங்கள் படத்தையும் சரி படத்தில் நடித்த எங்கள் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றிகள். மக்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களால் தான் இது சாத்தியப்பட்டிருக்கு. அப்புறம் என்னுடைய ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா சாந்தி ரங்கநாதனுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய மனைவி ஹேமாவுக்கு ரொம்ப நன்றி. என் பாப்பாங்க யாழினி கைலினி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அக்கா பாலசரண்யாவுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக்குன பிளாக்ஷிப் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆர்ஜே விக்னேஷ் ப்ரோ, நம்ம வந்து பயங்கரமான நண்பர்கள், எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரிங்க, பார்த்துருவீங்க. எஸ். ஹாய் டாடா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நார்மலாகவே வந்து நிறையா காமெடி பண்ணுவீங்க, ஆனால் லப்பர் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லப்பர் பண்ணுறதுக்கு அவார்ட் வாங்க போகிறீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி டாடா. அப்போ ஒரு ஃபேன்ஸ்லாம் இங்கே நிறையா பேர் இருக்காங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் காமெடி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டாடா. ஆடியன்ஸை விட நாங்கள் தான் உங்களோட ஃபஸ்ட் ஃபேன் டாடா. நீங்கள் எங்கள் கூட PS5 விளையாடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் வி கெட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் யூ. உங்கள் கூட டான்ஸ் ஆடுற டைம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டாடா. இந்த மாதிரி நிறையா டைம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணால் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். நீங்கள் எப்போவுமே வந்து நைட்டு வரும்போது எங்களுக்கு வந்து சாப்பிட திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு எங்கள் அப்பா ஒரு பார்பி வாங்கி கொடுத்தாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேச்சு மூவி ரிலீஸ் ஆகும்போது பேச்சு மூவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 3 தடவை பார்த்துட்டேன். எனக்கு பேச்சு மூவி பயம், ரொம்ப பயம். அது நார்மல் சீனில் மட்டும் தான் பார்ப்பேன், மற்ற சீனில் தான் கண்ணை மறைச்சு பார்ப்பேன். ஒரு டைமில் நான் தியேட்டர் விட்டு வெளியே போயிட்டேன். எங்கள் அப்பா ரியல் லைஃப்லேயோ ஹீரோ, ரியல் லைஃப்லேயோ ஹீரோ. சாரா, உங்ககிட்ட இதை வந்து நாங்கள் நேரில் சொல்ல முடியல, அதனால இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். ஐ லவ் யூ. பாலசரவணனோட ஃபேமிலியை மேடை கலைக்கிறோம்.
ஓரிரு வார்த்தைகள் அண்ணனை பற்றி. அண்ணன் நிறையா சொல்லுவார் உங்களை பற்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில். எப்போதுமே அண்ணனுக்கு இப்போ தைரியம். அம்மா ரொம்ப எமோஷன்னு, அப்படியே எனக்கு ஆப்போசிட். பார்த்தீங்கன்னா இதுக்கே அழுதுட்டாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லாம் நிறைய படங்களில் நடித்து நிறைய அவார்டு வாங்கணும்னு ரொம்ப இதாக இருக்குது. கூடாதுமா, என்ன நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு தருணமாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் நினைவில் இருக்கும். அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பி, மனைவி குழந்தைகள் ஹாப்பி. ரொம்ப நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான காத்தாடி கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி. அண்ட் ஒட்டுமொத்த அரங்கமும் ஒரு முறை லப்பர் பந்து குழுவினருக்கு எழுந்து நின்று கைத்தட்டி இந்த வருடத்தினுடைய இன்னொரு விருது இருக்கு, கோலிவுட் சாம்பியன்ஸ் ஆஃப் 2024. அந்த செக்கை கொடுத்துருங்க, அந்த டிராஃபியையும் டீம்கிட்ட கொடுத்துருங்க. என்டையர் டீம் சேர்ந்து அந்த டிராஃபியை ஹோல்ட் பண்ணணும். கோலிவுட் சாம்பியன்ஸ் ஆஃப் 2024 டீம் லப்பர் பந்து. லவ் யூ எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.